பொருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். என்னைக்கு போகிறார்? 26/5/2026 20/10/2026 வரலாம். கிட்டத்தட்ட 5 மாதம்தான் இந்த வருஷம் இருக்க போகிறார் இந்த கடக ராசியில். குரு பகவான் என்று சொன்னாலே அவர் அதீத சுபர். அவர் பார்த்த இடம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், இருக்கிற இடமும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவான் பார்த்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த இடம் மிகப்பெரிய வளமை பெறும், ஏற்றம் பெறும். அதனால் குரு பகவான் லக்னத்திலே இருந்தார்னா திக்பலம்னு சொல்லக்கூடியது. அதனால் எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பகவான் லக்னத்தில் இருப்பாரேயானால் அவர் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். குருவினுடைய காரகத்துவம் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். புத்திர காரகன் தவிர வேறு என்ன அப்படின்னா தன காரகன்னு சொல்லக்கூடியவர். அதாவது பணம் வரணும் அப்படின்னா, நிறைய பணம் சேமித்து வச்சுருக்கணும் அப்படின்னா குரு பகவான் அவருடைய கடாட்சம் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தாலேயானால் பணம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குரு இருக்கணும். செலவு பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், அனுபவிக்கணும்னா சுக்கிரன் நல்லபடியாக இருக்கணும். குரு பகவான் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கற்பது, கற்றுக் கொடுப்பது, கற்பிப்பது இதுதான் அவருடைய தொழிலே. அதை தவிர பார்த்தாலேயானால் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது. அதனால் சொல்லிக் கொடுக்குறதுன்னா இப்போ என்ன சொல்கிறதுனா நாலெட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம், கேடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியவர். அதே மாதிரி தங்கம் அப்படின்னு சொன்னோம்னாலே குருவுக்கு உண்டான ஒரு மெட்டல்னு சொல்லக்கூடியது முல்லைப்பூ, முல்லை செடி. அது தவிர இந்த வேர்க்கடலை இனிப்பு வகைகள், அதாவது கடலை மிட்டாய்னு சொல்லக்கூடியது, வேர்க்கடலை இனிப்பு வகைகள், சக்கரை பொங்கல், இந்த மாதிரியான விஷயங்கள். குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் மூக்கு கடலை, வெள்ளை மூக்கு கடலை, கருப்பு மூக்கு கடலைன்னு இந்த குரு பகவானுக்கே சுண்டல் போடுவோம். அது தவிர மஞ்சள் துணி, இது எல்லாமே குரு பகவானை சொல்லக்கூடிய விஷயம். குருவின் பார்வையினால் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த குரு பகவான் இப்போது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். இந்த குரு பகவானுடைய காலபுருஷ தத்துவத்தின் ராசி பார்த்தோம்னா 9ஆம் ராசியும் 12ஆம் ராசியும். அதாவது 9ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு, 12ஆம் ராசின்னு சொல்லக்கூடியது மீனம். இந்த 2 ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு. இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுறார். கடகத்தில் உச்சம் பெறக்கூடியவர் குரு பகவான். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் 9ஆம் இடத்துல அதாவது உங்களுக்கு படிப்பு, அதை தவிர வெளிநாடு போய் படிப்பு, மேற்படிப்பு, இது எல்லாமே குரு பகவானால் நல்லபடியாக ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தினுடைய அதிபதினு சொல்லக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம். அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குரு பகவான் சுப செலவுகளை கொடுப்பார். அதாவது 12ஆம் இடம் செலவுகளை கொடுக்கறது, அதாவது அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு சுப செலவுகள் கொடுக்கணும். அதாவது பணம் வந்தாலும் சுபமாக இருக்கணும். அதை தவிர வெளிநாட்டில் போய் உங்களுக்கு அங்கேயே இருந்து பிஆர், அதை தவிர பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஷிப், அதை தவிர இந்த க்ரீன் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், H1B இதெல்லாம் வாங்கி அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பினை நிச்சயமாக கொடுப்பார். சரி, இந்த குரு பகவான் இந்த ஒரு ராசிக்கும் என்ன பண்ணுறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த குரு பெயர்ச்சி ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகிறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா குரு பாக்யஸ்தானத்திற்கு அதிபதி, அதாவது 9ஆம் இடத்தின் அதிபதி. அதை தவிர 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தின் அதிபதியும் கூட. ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் ஏறி நிற்பது மிகவும் நல்லது. இருந்தாலும் இந்த குரு பகவான் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சம் பெறுறதுனால உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். இடம் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் உங்களுடைய சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் போய் ஒரு மிகப்பெரிய
சுபர் உட்கார்றதன் மூலியமாக உங்களுடைய சுகம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லாவற்றிலும் நல்ல ஒரு சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா சாப்பாடு கார்த்தாலே பண்ணி வச்சாலும் மத்தியானம் 1 மணிக்கு நம்ம சாப்பிட்ணுன்னு போனால் கூட சில நேரத்தில் யாராவது வந்துடுவா, பேச வேண்டி போயிடும். அதனால் 3 மணி ஆகிடும். அதனால் சுகம் கிடைக்கிறது அப்படின்றது அந்தந்த காலத்தை ஒட்டியே வரும். அதனால் இந்த காலத்தில் உங்களுடைய சுகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போது குருவினுடைய பார்வை என்ன ஏற்றத்தை கொடுக்கும்? குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார், அதாவது விருச்சிகத்தை. 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்தை பார்க்குறார். அது தவிர 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தை பார்க்குறார். இதில் பார்த்தாலேனால் 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மறைவு ஸ்தானம். அதனால் மறைவு ஸ்தானம், மறைந்திருந்த இடத்துலேருந்து பொருள்கள் வரக்கூடிய வாய்ப்பு, திடீர் பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு, அதாவது ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறவாளுக்கு நிச்சயமாகவே ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இவ்வளோ நாளாக ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப பிரச்சனை இருந்தவாளுக்கு இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு ரைஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. ஏன்னா 8ஆம் இடத்தை தனக்காரகனே பார்க்குறோம். அதனால் நிச்சயமாக மறைந்த செல்வங்கள், மறைந்திருக்கக்கூடிய செல்வங்கள் திடீர்னு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய மூதாதையர்களின் சொத்துக்கள் கையில் வரக்கூடிய வாய்ப்பு நீங்கள் யோசிச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, இது வருமா வராதான்னு. ஆனால் திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி வரும், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு. இதன் மூலியமாக பார்த்தாலேனால் புதுசாக தொழில் அமையும், தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும், தொழில் ஸ்தாபனங்களில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, சிறு சிறு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய கட்டாயங்கள் நிகழக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார். 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மறைவு ஸ்தானம், அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது சுப செலவுகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அதாவது உங்களுடைய செலவுகள் நல்லபடியான செலவுகள் இருக்குமா அப்படின்னா 12ஆம் இடத்துல சனியன் இருக்கார், அவர் 7.5 சனி வேறு நடக்கிறது. அதனால் இந்த காலகட்டத்தில் குரு பகவானால் பார்க்கப்படலைன்னா தவறான செலவுகள், தேவையற்ற செலவுகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தேவையற்ற செலவுகளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐயோ இதுக்கு பண்ணியிருக்க வேண்டாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அதாவது அதிகமான பணத்தை செலவு பண்ணி கம்மியான அதனுடைய அவுட்புட் வந்துருக்கும் நம்மளுக்கு. அதனால் இனிமே பார்த்தாலேனால் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால சுப செலவுகள் வரும். எந்த வீட்டில் ஒரு பெரிய விசேஷம் வரும், அது தவிர வீட்டில் கல்யாணம், அது தவிர நல்ல ஒரு விசேஷங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். கிரகப்பிரவேசம், ஏன்னா வீடு கட்டக்கூடிய யோகம் வருது, அதனால் கிரகப்பிரவேசம் வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். புதுசாக செலவு பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா குருவின் பார்வை 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய தொழிலமையும், தொழிலில் மாறுதல்கள் வரும், ஏற்றங்கள் வரும். மாறுதல்கள் மூலியமாக பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையப்போகிறது. அதை தவிர பார்த்தாலேனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போது இந்த 10th 12th இந்த மாதிரியான படிக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10th படிக்கிற பசங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குரு பகவானின் பார்வை 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் சம்பந்தங்கள் நிச்சயமாக வரும். வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட்டு, இன்சூரன்ஸு, ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவாளுக்கு திடீரென்று பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையாரின் மூதாதையர்களின் சொத்துக்கள்லேருந்து திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர ஊரில் இருக்கக்கூடிய, அதாவது மூதாதையர்கள் சொத்து நிலமாக இருந்ததுன்னா அதில் ஏதாவது பயிர் போட்டிருந்தீங்கன்னா அந்த பயிரில் நிறைய ஈல்டு வரும். இந்த வாட்டி அது ஒரு பெரிய ஏற்றமாக இருக்கும். நீங்களே எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, திடீர்னு நிறைய ஈல்டு வர ஆரம்பிக்கும். இந்த வருஷத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம்.
இந்த குரு பயிற்சியில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால பெரிய மாற்றங்கள் இருக்கும், தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய தொழில் ஸ்தாபனங்களில் மாற்றங்கள், அதை தவிர இப்போ சொந்த தொழில் வச்சுருக்கிறவங்க மாறுதல்கள் அடையக்கூடிய வாய்ப்பு, இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் நிச்சயமாக இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால சுப செலவுகள் வரும், நல்ல தூக்கம் இருக்கும், மனசு கிளேசம் இல்லாத நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தடையினால் உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையிறது. மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் வழிபட்டு வாங்கும். ஏன்னா இப்போ கோச்சார பிரகாரம் நன்னா இருக்குது, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் வந்த அளவு விசேஷம் இல்லை அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை ஒரு தரம் தரிசிச்சுட்டு வாங்கும். அதாவது 26/5/2026 20/10/2026 ஒரு தரமாவது போயிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக வந்து சேரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.